ஹலோ. ஹாய் சஞ்சனா டார்லிங். இன்னும் தூங்கலையா? ஏ, நீங்க வரதுக்கு லேட் ஆகுமா? ஆமா ஸ்வீட்டார்ட், இன்னும் 1 hour ஆகும்டா. ஓஹோ, எனக்கு தனியா இங்க போர் அடிக்குது. சீக்கிரமா வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, நான் ட்ரை பண்றேன். கம் ஃபார் ஸ்வீட் ஆர்ட். ஓகே, ஓகே, பாய். பாய். Oh my God. ஹலோ கௌரவ். ஹாய் டார்லிங். கௌரவ், ப்ளீஸ் கம். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா வந்துடுங்க. கம் ப்ளீஸ் கௌரவ். ஓகே ஓகே, வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே, ஐ வில் கம். சஞ்சு, இன்னும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கம், லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க். வேண்டாம், எனக்கு வேண்டாம். இதுல ஆல்கஹால் கண்டென்ட் கம்மி தான். ப்ளீஸ் எனக்கு வேண்டாம். இத ஒரு தடவை குடிய, உன்னை பயமுறுத்தின பேய் பிசாஸ் எல்லாம் தானா சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடியே போயிடும். அப்படியா? இத ஒரு சிப் குடி, உனக்கே புரியும். ம். குடி. ஏய், வாவ், கிரேப் ஜூஸ் மாதிரியே டேஸ்டா இருக்கு. ஒன் மோர். ம். குடி. ம். ம். தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிற.
ஹேய், தலையெல்லாம் கிர்ன்னு சுத்துது. ஜாயிண்ட் வெளில இருக்க மாதிரியே. just enjoy the feel. சஞ்சனா, என்ன ஆச்சு? கௌரவ், அது அது கமான் சஞ்சனா, ரொமான்டிக்கா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல எதுக்கு கண்டதை யோசிச்சுட்டு இருக்க? கௌரவ், இட்ஸ் ரியலி சீரியஸ். கமான் சஞ்சனா, மறுபடியும் அதே கதையை ஆரம்பிச்சிட்டியா? கௌரவ், என்னுடைய பிரச்சனைய நீ ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு? நீ தேவையில்லாம என்ன மிரட்டுற. What? என்ன கௌரவ், நான் உன்னை மிரட்டுறனா? நம்ம கல்யாண விஷயத்துல என்ன ஏமாத்துறது நீ. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், சத்தியம். சரி, அப்ப நம்ம கல்யாணத்தை எதுக்காக நீ தள்ளி போடுற? Come on, tell me. கூல், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்றேன். சரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? Tell me, what happened? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லு. டைம் வரட்டும். டைம் வந்துடுச்சு. நாம இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்.
கௌரவ், சஞ்சனா எதுக்கு நீ ஏமாத்துற? எதுக்கு அந்த கழுத்தை தள்ளி போடுற? சஞ்சனா ஏன் என் வாழ்க்கையில பழியாடுற? கௌரவ், please, என்னை ஏமாத்தாத. சஞ்சனா ஓ மை காட் சஞ்சனா சஞ்சனா ஏய் சஞ்சனா 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 தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சத்தியமா இதை நான் வேணும்னே பண்ணல ஐ லவ் யூ so much வானுக்கு பாலம் போடு தில்லோடு வானுக்கு பாசம் காட்டு அன்போடு ஏய் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸா சூப்பரா இருக்குல்ல ஆமா, சூப்பரா எனக்கு இருக்கு. பிடிச்சிருக்கு. இங்கே மட்டும் இடம் கிடைச்சதுன்னு வச்சுக்க செம்மையா இருக்கும் அழகா இருக்குல்ல? செம்ம லொகேஷன்ல சாப்பிடறதுக்கு எதனா கிடைக்குமான்னு கேளுங்கடா பிரச்சனை உனக்கு யார் நீங்க? நாங்க என்ன வேணும்? நாங்க எல்லாரும் இங்க தங்கறதுக்கு ரூம் வேணும். ரூம் காலியா இல்ல. ஹெல்ப் பண்ணுங்க சார். இருக்கிறது ஒரு ரூம். நீங்க எத்தனை பேர் தங்குவீங்க? அந்த ரூம் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஏ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சார் ப்ளீஸ் சார் நாங்க எல்லாரும் உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். அந்த ஒரு ரூம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்போம் சார். ஆமா சார். Please, sir. ப்ளீஸ் சார். எல்லாரும் ஆம்பளையா இருந்தா கொடுத்துடுவேன். நீங்க 2 பொண்ணுங்க இருக்கீங்கல்ல,
சார் நாங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயுர்வேதிக் பிளான்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம். ஆமா. எங்க மேல நம்பிக்கை இல்லைனா எங்க ப்ரொஃபசர் கிட்ட பேசி ஆமா பாருங்க சார் பேசுங்க சார். ஆ ஆ, பரவாயில்ல விடு.
எந்தரா எந்தரா எனக்கு பயமா இருக்குடா. போடா வாங்கடா என்னன்னு பார்க்கலாம். பார்த்தோடா. அட எங்க போனாங்க? பயமா இருக்குடா. வா சும்மா வர மாட்டேன். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்கடா. இருங்கடா. தூக்கம் வரலன்றதுக்காக காட்டை சுத்த வந்துட்டீங்களா? இல்ல தஞ்சை பெரிய கோவிலை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். நல்லாவே தமாஷ் பண்ண. போங்க போய் படுங்க.
ஏய் என்னாச்சு? அங்க அங்க ஏதோ இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ், போலாம் வா. பாண்டி, இந்த காட்டுல எந்த பக்கம் போனா எங்க ரிசர்ச்க்கு உதவியா இருக்கும்? இங்க பாருங்க, இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து 4 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயும் போக கூடாது. ஏன்? பயங்கரமான காடு. மோகினி, ஜாக்கிரதை. ஓகே ஓகே கைஸ், லெட்ஸ் ஆல் டிஸ்போஸ் அண்ட் ஃபினிஷ் அவர் ஜாப். ஓகே ஓகே Okay. ஸ்வாதி, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பக்காவா நோட்ஸ் எடுத்துக்க. ராஜேஷ், எழுந்துடுறா, எழுந்துடுறா. என்னடா? எந்திரிங்கடா, எந்திரடா, சொல்லுங்கடா, எந்திரிங்கடா. டேய், இந்த நேரத்துல என்னடா? என்னடா உன் பிரச்சனை? கேளுங்கடா, அந்த குலுசு சத்தத்தை கேளுங்கடா. டேய் ராஜேஷ், அந்த மோகினி வந்துடுச்சுடா. நம்ம கதை அவ்வளவுதான். மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? ராத்திரி ஆனா உன் தொல்லை தாங்க முடியல. ஏய், அந்த டார்ச்சை குடுறா, என்னன்னு போய் பார்க்கலாம். வேணாண்டா, நீங்களே போய் பாருங்கடா, எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்தனா என் உயிர் போயிடும்டா. ப்ளீஸ், எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பிள்ளடா, நீங்களே போய் பாருங்களேன். நீ எங்க பார்த்தேன்னு எங்களுக்கு எப்பறம் தெரியும்? வாடா. ஐயோ, என்ன ஆக போதோ? வா வா. சொன்னா கேட்க மாட்டியே, என் கூட வேறா. வந்து தொலை. வாடா. இங்க எந்த இடத்துலடா பார்த்த? அது அங்கதான். வா போய் பார்க்கலாம். கைய விட்டுறதரா. அறிவில எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராது. சாவ விலை கொடுத்து வாங்க பாக்குறீங்களா? இந்த நேரத்துல அங்க போறீங்க? தேவையில்லாம நீ எங்களையே பயமுறுத்துறியே. அந்த மோகினி உன்ன ஒண்ணும் பண்ணாதா? நீ மட்டும் இந்த காட்டுல தனியா சுத்துற. ஒவ்வொரு அமாவாசைக்கு மட்டும் வர மோகினி இப்ப தினமும் இங்க நடமாடிக்கிட்டு இருக்கானா? இங்க ஏதோ நடக்க போகுது. என்ன என் மூஞ்சையை பாக்குறீங்க? போய் படுங்க. போங்கடா. போடா டேய். இங்க பாருங்கடா, அந்த மோகினி கையால தான் சாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, இல்லனா ஏன் கூட வாங்க. நான் கிளம்ப. என்னடா இவன்? இந்த ரிசர்ச் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னவோ வீர வசனம் எல்லாம் பேசுனியா, அதெல்லாம் என்னாச்சு? இந்த ஆராய்ச்சி மூலமா உலகத்தையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்க போறேன், அது இதெல்லாம் சவால் விட்ட. இப்ப என்ன? அதுக்கு முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இருந்தோம்னா அப்புறம் நம்ம எல்லாரோட சாவும் யாருக்கும் தெரியாம போயிடும். அந்த மோகினியால நமக்கு ஆபத்து தான்டா. ஏய், லூசு மாதிரி பேசாத.
அன்னைக்கு கொலுசு சத்தம் கேட்டதை வச்சு அது மோகினி தான் எப்படா கன்ஃபார்மா சொல்ற? நீ சொல்றது நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் ப்ரூவ் ஆகும். டேய் முரளி, அனிதா ஸ்வாதியே இங்க தைரியமா இருக்காங்க, பொண்ணுங்களே இங்க தில்லா இருக்கும்போது நீ ஏன்டா பயந்து சாவுற? ஏ முரளி, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா அந்த மோகினியால நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்கெல்லாம் பொண்ணுங்க, உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஆனா நாங்க பசங்க ஆம்பளைங்கன்னா தூக்கிட்டு போயிடுமா என்ன? இங்க வந்த வேலையை நம்ம முடிச்சிட்டு போவோம். ப்ளீஸ் முரளி. முரளி, ரிசர்ச்சை முடிக்காம நாங்க யாரும் எங்கேயும் வரதா இல்ல. நீ போறதா இருந்தா தாராளமா போய்க்கோ. போறேன்டா, போக தான் போறேன். போ போ, தனியா வேற போற. கூட்டமா இருக்கிறவங்களை விட தனியா இருக்கிறவன தான் மோகினிக்கு ரொம்ப பிடிக்குமா. போ போ. அட பாவிங்களா, தினமும் சுத்து பழகிறதுக்கு பதிலா ஊருக்கு போய் உயிரை காப்பாத்திக்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸா நீங்களா? டேய் முரளி, நாங்களாம் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்னடா? இங்க பாரு, நாங்க எங்க உயிரை கொடுத்தாது அந்த மோகினி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நாம எல்லாரும் ஒன்னா வந்தோம், ஒன்னாவே போவோம். ஓகே, டோன்ட் கிரை. cheer up, ஏய், cheer up. cheer up டேய், டா. சொல்லுங்கடா. வாடா, ஏய், வா. ஜாலியா இருப்பா. டைம் ஆச்சு, கிளம்பணும். வாடா. இத கேள. என்னடா விசித்திரமா சவுண்ட் கேக்குது? ஆமா, கேளு. மாயம் என்னவோ இந்த மாற்றம் என்னவோ உன்னை போலவே தோன்றும் புதிய உருவமோ தினம் ராத்திரியே ஒரு யாத்திரையை செய்யும் மாயாவே உன்னை போல தோன்றும் மாயம் என்னவோ இந்த மாற்றம் என்னவோ உன்னை போலவே தோன்றும் புதிய
வருகின்றதே வெள்ளை உடை போட்டு திரிகின்றதே நெஞ்சில் பயம் காட்டி முறைக்கின்றதே எதையோ இது தேடி எங்கோ அலைகிறதே ராப்போதிலே நடை போடுதே கால்கள் ஓயாமல் நொடியும் உறங்காமல் ஆக்ரோஷமாய் மண்ணில் உழுவதே மாயம் என்னவோ எந்த மாற்றம் என்னவோ உன்னை போலவே தோன்றும் புதிய உருவமோ அனிதா அனிதா என்னாச்சு நான் எப்படி இங்க வந்தேன்? வாட்ச்மேன்? என் பேரு வாட்ச்மேன் இல்ல, பாண்டியன். தெரியாதுல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கெல்லாம் யாரு? நான் பிலிம் டைரக்டர், பேர் ஜெயபிரகாஷ். இவர் கேமராமேன் செந்தில். ஆர்ட் டைரக்டர் சித்ரகுப்தா. நாங்க பிலிம் ஷூட்டிங்க்கு இந்த காட்டுல லொகேஷன் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். நாங்க இங்க ஒரு 2-3 நாள் தங்குறதுக்கு உங்ககிட்ட ரூம் கேட்க வந்தோம். எல்லா ரூமும் இப்போ ஃபுல்லா தான் இருக்கு. 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி இருக்காங்க. ஏதோ ரிசர்ச்சா. வண்டியை க்ளீன் பண்ணிட்டியா பாண்டி? இவங்க தான் அது. என்ன விஷயம்? ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ. நான் பிலிம் டைரக்டர் ஜெயபிரகாஷ். நாங்க இங்க உங்க கூட தங்குறதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? சார், இடம் பத்தாம நாங்களே ஆள்ல தான் படுக்கிறோம். நீங்களும் எங்க கூட ஆள்லயே தங்கிக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஓகே. எங்களுக்கும் ஓகே. எங்களுக்கெல்லாம் ஆளே ரொம்ப அதிகம். இந்த மாதிரி மரியாதை கொடுத்து யாரும் இது வரைக்கும் எங்களை படுக்க வச்சதே இல்ல. டேய், இந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு போற அளவுக்கு என்னடா ஆச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? என் கேமராவை காணோம். என் கேமராவை காணோம். யாரா எடுத்தீங்க? கேமரா சத்தியமா நாங்க எடுக்கலப்பா. என்ன ஏன்டா அப்படி முறைக்கிற? நான் ஏன் உன் கேமரா எடுக்க போறேன்? என்கிட்ட இதை விட லேட்டஸ்ட் மாடலே இருக்கு. அனிதா, சுவாதி. டேய் தடியா, நாங்க எதுக்குடா அதை எடுக்க போறோம்? ச்சே, வெளியே போனா வாட்ச்மேன் தொல்லை, ராத்திரி ஆனா மோகினி தொல்லை, வீட்டுக்கு வந்தா உங்க தொல்லை. என் கேமராவை எப்படியோ தொலைச்சிட்டேன். இனியும் நான் இங்க இருந்தேன் என் உயிரையும் தொலைச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவர் இங்க வர சொல்லி அவரு கூட. ஐயோ, சிக்னலே இல்ல. டேய், இங்க டவர் ப்ராப்ளம் இருக்கு, சிக்னல் கிடைக்காதுடா. நாளைக்கு எப்படி நம்ம வெளில போவோம்ல, அங்க சிக்னல் கிடைக்கும், அப்ப கால் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு கொஞ்சம் புலம்பாம படுறா. கண்டிப்பா இனி உங்க கூட நான் படுக்க மாட்டேன். நானு உள்ள போய் படுத்துக்கிறேன். பொண்ணுங்க இருந்தா மோகினி வராது. டேய், உள்ள வந்த வெட்டிடுவோம். மூடிக்கிட்டு இங்கே படு. எஸ், இந்த லொகேஷன் என் கற்பனைக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற செந்தில்? அதான் முடிவு பண்ணிட்டே, அப்புறம் என்ன எழுதி கேட்கற? நான் எது சொன்னாலும் கேட்க போறது இல்ல. ஆரம்பிச்சுட்டானுங்க இவங்களோட அக்க போற. ஒன்று, 2, 3, 4, 5. டைரக்டர் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? இந்த மரம் வெட்டிடலாம். அது நீங்க கேமரா வாங்க வச்சீங்கன்னா இந்த மரம் உங்க பிரம்மாண்டமான கான்செப்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால இத வெட்டிடலாம். ஒன்ன வெட்டணும். யோ, அறிவில்ல, இந்த மரத்தை மட்டும் வெட்டினேன்னு வை, இங்க பக்கத்துல தான் ஜெயில் இருக்கு. நம்ம 3 பேரும் போய் களி சாப்பிட வேண்டியதான். அப்புறம் உங்க வேலையை பாருங்க. செந்தில், வா, நாம அந்த பக்கம் போய் பார்ப்போம். பேசாம பேரை மாத்த வேண்டியதான். நம்ம ஜிம்மின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டே இருக்கிறான்.
டேய் குப்தா குப்தா டேய் குப்தா சித்ரகுப்தா ஐயோ டேய் சித்ரகுப்தா யாராவது வாங்கல ஐயோ சார் சார் இங்க வாங்க சார் இங்க ஆண்டாரு சார் ஐயோ யாரோ ஒரு கொண்டுட்டாங்க சார் யாரும் தெரியல சார் ஐயோ ஐயோ எவ்வளோ கலவட வந்தார் சார் இப்படி ஆயிடுச்சு சரி சரி எல்லாம் சார் நாம இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமே. அவனை விட்டுட்டு திரும்பி போறதுக்கு கூட மனசு வரல. ஆனா என்ன பண்றது, நாம போய் தான் ஆகணும். நமக்கு வேற வழியே இல்லை. எல்லாம் விதிப்படிதான் நடக்குது. நாம மட்டும் இங்க தங்காம இருந்திருந்தா குப்தா உயிரோட இருந்திருப்பா. இனி இங்க யாரும் இருக்க வேண்டாம். எல்லாரும் காலையில கிளம்பி போயிடுவோம். இங்க நடந்த சம்பவம்லாம் ஒன்னா ரெண்டா? முதல்ல அந்த மோகினி, அப்புறம் கொலுசு சத்தம், இப்போ ஒரு கொலை வேற நடந்திருக்கு. இதுல என் கேமராவை வேற காணோம். இனி யாரும் உயிரை இழக்க வேண்டாம். வாங்க இங்க இருந்து போயிடலாம். ஏதோ காட்டு மிருகம் நல்லா பசியில இருந்திருக்கோம். அந்த நேரத்துல இவர் போய் மாட்டிக்கிட்டாரு. இத்தனை வருஷம் நாங்க இங்கதானே இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க.
கமான் யார், முந்தா நாள் காட்டுல நீ உன்னையே மறந்து தனியா நடந்து போயிட்டே இருந்த. கேட்டா யாரையும் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது என்ன? இன்னைக்கு என்னடான்னா பேய பார்த்தேன்னு சொல்ற, அதுவும் அந்த பேய் உன்ன மாதிரியே இருந்ததுன்னு வேற சொல்ற. நிஜம்தான் ராஜேஷ், நம்பு, ஐ ஸ்வேர். அதுக்கு தான் சொல்றது, எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நிக்க கூடாதுன்னு. நீ உன்னையே பார்த்து பயந்திருக்கியே, ஏன் நிலைமை என்ன? ஹேய் அனிதா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கெட் லாஸ்ட். அனிதா கொஞ்சம் நில்லு ப்ளீஸ். கோ டு ஹெல். இதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? நில்லு அனிதா, 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 அனிதா. நான் வேணா உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எங்க இருக்க? அனிதா, 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 எங்க இருக்க? அனிதா, யாரு? யாரது? யாரு? ஓ மை காட், இங்க இருக்கியா? ராஜேஷ், ராஜேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இட்ஸ் ஓகே, கூல் கூல், நான் இருக்கேன்ல. ரொம்ப பயமா இங்க இருக்கு பாரு, ராஜேஷ். வா முதல்ல இங்க இருந்து போயிடலாம். சரி. பயப்படாத. ஆரம்பத்திலே சொன்னேன், யாராவது என் பேச்ச கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட கேட்கல. அதான் இப்ப அனுபவிக்கிறீங்க. முதல்ல கிளம்பணும். இந்த இடம், இந்த வீடு, இங்க இருக்கிறவங்க யார் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. இங்க இருந்தா எங்க உயிரும் போயிடும் பயமா இருக்கு. அதனால நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். பாருங்க, எந்த வேலையையும் அறகுறையா விட்டுட்டு போக கூடாது. உங்க வேலையை நீங்க முழுசா முடிங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல, இங்க ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. எங்களுக்கே தெரியாம இந்த காட்டுல என்னென்னவோ நடக்குது. நாம ஒவ்வொருத்தரா பலியாகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போறதா நமக்கு நல்லது. வாங்கடா.
என்னப்பா ஆச்சு? பாத்து வாங்க. ஸ்டார்ட். என்னாச்சு? கார் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? என்னையாச்சு? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, ஆனாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ச்சே. என்னடா சீக்கிரம் வண்டி எடு. ச்சே. Shit. என்னடா ஆச்சு? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஐயோ, என் வண்டி கூட ஸ்டார்ட் ஆகலையே. உங்க வண்டியை ஸ்டார்ட் ஆகலையா? மரம் வேற விழுந்திருக்கு. There is something wrong with this. வாங்க, let's do something. Yeah. சுத்தி முத்தி யாரும் இல்ல, அப்புறம் எப்படி மரம் விழுந்துச்சு? மரத்துக்கு வயசாயிருச்சு, அதான் விழுந்துருச்சு. வயசான மரமாவே இருந்துட்டு போட்டோம். அது எதுக்கு நம்ம கார் முன்னாடி வேணும்? ஏய், கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா வா. எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காத. அவன் சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? ஓஹோ, நீ அவன் கூட சேர்ந்துட்டியா? ராஜேஷ், நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறீங்க? நான் எப்படியாவது ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ஓகே ஓகே, இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. உங்க வண்டி பழைய வண்டியா இருக்கும், எந்த புது வண்டியாச்சு, அதுவே ஸ்டார்ட் ஆகலையே. அததான் நானும் சொல்றேன், இங்க ஏதோ நடக்குது. என்னை விட்டு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், என்னோட கேமரா இவங்கிட்ட தான்டா இருக்கு.
யாரு யார் அது? ஏய், பாத்து. என்னால முடியாதுப்பா. என்னடா உட்காந்துட்ட? இனிமே என்னால நடக்க முடியாது. சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போலாம். உட்காரு. ஒரு மனுஷன் பயங்கரமா சாகுறத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சினிமால கூட பாத்திருக்கேன். ஆனா இவ்ளோ கொடூரமா ஒருத்தனை சாகடிக்கிறத நான் இன்னைக்குதான் பாக்குறேன். அத பார்த்த அந்த நிமிஷம் என் இதயமே நின்னுடுச்சு. இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. நான் படிச்சு சொன்னேன் சத்தியமங்கலம் ஃபாரஸ்டுக்கு போலாம், இங்க வேண்டாம் வேண்டான்னு. என் பேச்ச நீங்க கேட்டாதானே இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரையும் சாகடிக்கிறீங்க. ஏய் சும்மா இரு, இதெல்லாம் நடக்கும்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? ஏய் மூடு, வாய மூடு, நீ பேசாத. ஏய், என்ன இப்படி பேசுறான்? என்னடா மிரட்டுற? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத, மரியாதையா பேசு. ஏய் என்னடா மரியாதை கொடுக்கறது? நீங்க மரியாதை கொடுக்கற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. இங்க நடந்ததுக்கெல்லாம் நீதான்டா காரணம். ப்ளீஸ் ரமேஷ், சூழ்நிலையை புரிஞ்சுக்க, கொஞ்சம் பேசாம சுமாரு. ஏய் நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? நீ என்ன எங்களுக்கு லீடரா? உன் பேச்சதான் நாங்க கேட்கணுமா? என்ன ஆச்சு இங்க நடந்த அவனுக்கு? எல்லா பிரச்சனைக்கும் நீதான்டா காரணம். என்ன பேசுறான் பாரு. ரமேஷ், நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா அப்புறம் நல்லா இருக்காது. சொல்லு. ஏய் என்னடா கை நீட்டி பேசுற? உன்னால என்னடா பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு நிலைமைய புரிஞ்சுக்க. ஹேய் ஸ்டாப் இட். ஐசே, சண்டை போட வந்தீங்களா இல்ல ரிசர்ச் பண்ண வந்தீங்களா? முதல்ல நாமெல்லாம் இங்க இருந்து உயிரோட போற வழியை ஏய் பார்ப்போம். இனிமே இவன் பேச்ச ரமேஷ், கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் சுடுகாட்டுக்கு தான் போவீங்க. ரமேஷ் நில்லு. விடு. ஏய், விடுடா. டேய் ரமேஷ், எல்லாரும் அவன் கூட இருந்து செத்து தானே போக போறீங்க. இன்னும் எத்தனை பேர் எல்லாரும் சாவ சேர்ந்து போறீங்க போலாம். தெரியுமா? சொல்றா, நான் இங்க இருந்து கேளு, கிளம்புறேன். ரமேஷ். டேய் ரமேஷ் வேணாம்டா. டேய் டேய், இவ்ளோ பேர் சொல்றோம்ல. டேய் விடுங்க. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கிற நிலைமையில இல்ல. நாம போய்கிட்டே இருக்கலாம். அவன் கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தானா வருவான். வாங்க. கம். ஓகே.
ரமேஷ் 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 சொல்றா கேட்டியாடா டேய் டேய் ரமேஷ் ரமேஷ் டேய் ஐயோ ரமேஷ் ஐயோ ரமேஷ் டேய் அவ்வளவுதானே சொன்னமேடா டேய் ரமேஷ் நல்லவே பாத்தியா ராஜேஷ் நீயாவது இவனை சமாதானப்படுத்தி இருக்க வச்சிருக்கலாம்ல
நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், இவன் கேட்கவே இல்ல. டேய் ரமேஷ், ஐயோ ரமேஷ். தனியா போகாத போகாதன்னு என் பேச்ச அவன் கேட்கவே இல்லை. என்ன அவன் தப்பா நினைச்சுக்கிட்டான்டா. அவனோட பிடிவாதம் தான் அவன் உயிரையே பறிச்சிடுச்சு. அவனை கொன்னது யாரா இருந்தாலும் என் கையில மட்டும் கிடைக்கட்டும், இந்த நெருப்புலயே போட்டு பொசுக்கிடுவேன். ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு என்னடா காரணம்? நாம என்னடா தப்பு பண்ணோம்? என்னால நம்பவே முடியல. அவன் நம்மளை விட்டு எங்கே போகலன்னு தோணுது. அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். கோச்சுக்கிட்டு போயிட்டா, அவ்வளவுதான். உன் வலி எனக்கு புரியுது, ஆனா அவன் திரும்ப வர மாட்டான். உங்கள ஒருத்தன் போயிட்டான், எங்கள ஒருத்தன் போயிட்டான். இனிமே இங்க இருக்க வேண்டாம். நம்ம வண்டியை ரிப்பேர் பண்றோமோ இல்லையோ, நாம இங்க இருந்து போயிடுறதா நல்லது. நீங்க வேணும்னா இந்த காட்டுல வனவாசம் கிடங்க, நாங்க இருக்க மாட்டோம். போறோம். வா செந்தில். போயிட்டாங்க ரெண்டு பேரும். விடியறதுக்குள்ள ஊர் போய் சேர்ந்துருவாங்க. நாம இங்கேயே அதுகிட்ட மாட்டி சாக வேண்டியதுதான். அதுக்கு இந்த நெருப்புலயே குதிச்சிடலாம். அனிதா, வா போலாம். எங்கன்னு போறது? எந்த பக்கம் போறது? நேத்து ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் இந்த வழியா தானே போனாங்க. நாமளும் அதே வழியா போகலாம். இதை விட்டா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. எல்லாரும் வாங்க போலாம். ஸ்வாதி, ஸ்வாதி, ஏய் ஸ்வாதி, ஏய் என்ன உட்கார்ந்துட்ட? ஸ்வாதி, என்னாச்சு உனக்கு? முடியாது, இனிமே என்னால முடியாது. பசி ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். இனிமே நான் நடந்தேன்னா கண்டிப்பா செத்தே போயிடுவேன். என்ன விட்டுடுங்க. சொன்னா கேளு ஸ்வாதி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரோடு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். என்னால முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்க ஸ்வாதி. ஸ்வாதி, நம்ம சீக்கிரம் பயப்படாத போயிடலாம். ஸ்வாதி. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. இந்தா குடி, கொஞ்சம் தண்ணி குடி ஸ்வாதி. கொஞ்சம் குடி. ஆ. பாத்து. மெதுவா. இப்போ ஓகேவா? பயப்படாத. எல்லாம் சரியாயிடும். வா வா. வா போலாம். பாத்து, மெதுவா. என்ன பிடிச்சிட்டு
கையை போடா. டேய், பிடிங்க. அவளை மேல இழுங்க. வாத்தி, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. டேய், கிஷோர். டேய். என்ன விடு. டேய், டேய். வாத்தி. ஐயோ. டேய், கிஷோர். டேய், டேய், வேணாம்டா. டேய், நான் இருக்கேன்டா. கிஷோர், கிஷோர். ஐயோ. கிஷோர். ஐயோ. அனிதா. அனிதா. வந்ததுல இருந்து ஒவ்வொருத்தரையா பலி கொடுத்துட்டோம். அனிதா, அனிதா. என்னாச்சு அனிதா? அனிதா, என்ன அனிதா? அனிதா. ஏய், அனிதா, இங்க ஓடுற. இல்ல, என்னாச்சு? என்னாச்சு? கேக்குறேன்ல. சொல்லு அனிதா, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு அனிதா. என்னாச்சு? அனிதா, அனிதா, என்னாச்சு? அனிதா, அனிதா, என்னாச்சு அனிதா? என்னாச்சு அனிதா? அங்க அந்த டைரக்டர் என்னாச்சு அனிதா? என்னாச்சு? வாடா முரளி, சீக்கிரம் வா. ஏய், என்னடா உட்காந்துட்டா? எழுந்துடா. நாம இன்னும் லேட் பண்ணா நம்மளோட உயிரும் போயிடும்டா. இனி உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே போய்க்கிறேன். ஆளு விடுறா. என் பேச்சு கேளுடா முரளி, என் பேச்சு கேளுடா.
அனிதா எழுந்துருவா. 2 நிமிஷம் உட்காரலாம் ராஜேஷ், ரொம்ப டயர்டா இருக்கு. நேத்துல இருந்து நீ சாப்பிடல, ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். இங்கெல்லாம் எதுவும் கிடைக்காது. ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் தண்ணி தான் கதி. ராஜேஷ், என்றும் அழியாதது விதியே
வந்துரு. ராஜேஷ் ஏய், ஐயோ வா வா வா. யார் நீங்க? நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசர்ச்காக வந்திருந்தோம். இந்த காட்டுலயா? 2 பேரா? இல்ல, எங்க கூட இன்னும் 4 பேர் வந்தாங்க. அவங்க எங்க? செத்து போயிட்டாங்க. ஆஹா, சாகடிச்சிட்டாங்க. யாரு?